ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி பார்க்க போகிறோம். சிக்கன் கிரேவிக்கு வந்து நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இஞ்சி வெள்ளைப்பூடு, அப்புறம் 3 தக்காளி, 200 கிராம் வந்து சின்ன வெங்காயத்தை நான் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய். இப்போ வந்து நம்ம சிக்கனில் வந்து மசாலா ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் வத்தல் பொடி நான் 2 ஸ்பூன் போட போகிறேன். நான் குழம்புலையும் போடுவேன், அது போக நான் வத்தலையும் அரைச்சும் போடுவேன். நீங்கள் பாருங்கள், அந்த மெத்தடு உங்களுக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஈஸியான மெத்தடு தான். நல்லா நீங்கள் பண்ணி பார்த்துட்டு ரெடி பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அக்கா இது நல்லா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு வந்து அங்கங்கே ஸ்க்ரோல் ஆனதுனால ஒரு மாதிரி தெரியும், பட் வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் வந்து நான் இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். அப்புறம் வந்து நம்ம கிரேவி இப்போ ரெடி பண்ணும்போதும் அதையும் நம்ம வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிடுவோம். நல்லா கிண்டி கொடுங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேங்க. நம்ம வந்து தேங்காய் போடுறதுனால நான் போடுற பொடி நான் அரைச்சி ஊற்றுற சின்ன வெங்காயம், தக்காளி இதில் உள்ள கிரேவி தான். அது போக நம்ம இப்போ வந்து ஒரு பொடியை ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து கடாயை அடுப்பில் வச்சு மல்லி, சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம் இந்த 3 லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். லைட்டாக வறுத்தோன்னே அடுத்து உங்கள்கிட்ட என்னென்ன கரம் மசாலா இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதான் யூஸ் பண்ணுவேன், அதான் யூஸ் பண்ணுவேன் அப்படிலாம் இல்லை. நீங்கள் என்ன கரம் மசாலானாலும் போட்டுக்கலாம். ஆனால் அளவு வந்து எல்லாமே கம்மியாக போடுங்க. மிளகு 1 ஸ்பூன், அப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கிற அளவு கரம் மசாலா பாருங்கள். சிக்கன் உங்களுக்கு கூட நீங்கள் கூட போட்டுக்கிடுங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா அதை கம்மி பண்ணுங்கள். இல்லைனா கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக மாதிரி தெரியும். நான் கம்மியாக தான் எடுத்துருக்குறேன். இதில் 4 வரமிளகாவும் போட்டுக்கிட்டேன். இப்போ மொத்தமாக போட்டு லைட்டாக சூடாக்கி ஒரு சைடில் ஆறட்டும். நம்ம இது வந்து 6 பேர் திருப்போம். அதுக்குள்ளே நம்ம வந்து சிக்கனை வந்து கிரேவியெல்லாம் ரெடி பண்ணுறத பார்ப்போம். இது வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சாச்சு. சிக்கனுக்கு வந்து நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க. சின்ன வெங்காயத்தை நான் அரைச்சி தான் எடுத்துருக்கேன். எனக்கு வந்து கிரேவி வேணும், அதனால் நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு 2 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு நான் வந்து சிக்கன்லேயும் போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். அதோடைய வாடை போன பிறகு தக்காளியுமே நான் அரைச்சி எடுத்து ஊற்றிக்கிட்டேன். பாருங்கள், எல்லாம் சேர்ந்து லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிடுவேன். ஊற்றி எல்லா கிரேவியும் சேர்ந்து நல்லாயிருக்கும். நான் வந்து 1 ஸ்பூன் முதல்ல மிளகாத்தூள் போட்டேன். எனக்கு வந்து காரம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் கூட 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? இது நல்லா கிரேவி மாதிரி எண்ணெய் மருந்து வந்துட்டு பாருங்கள். இப்போ இந்த கிரேவியில் சிக்கனை போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த கிரேவி வந்து அப்படியே அந்த சிக்கனுக்குள்ளே வந்து இறங்கணும். ஏற்கனவே நம்ம சிக்கன்லேயும் மிளகாத்தூள், உப்புத்தூள் எல்லாமே போட்டு வச்சுக்கோமா, இதுவும் அதுவும் கலந்து ஒன்று போல் நல்லா இருக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு கொஞ்சம் வெந்நீர் இல்லைனா தண்ணி, நீங்கள் எது ஊற்றுவீங்களோ ஊற்றிக்கலாம். அரிசி கலந்து தண்ணி ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு நான் இன்றைக்கி அதை எடுத்து வைக்கலை. ஸோ நான் வந்து சாதாரண தண்ணி தான் ஊற்றுறேன். சிக்கன் வந்து ஓரளவுக்கு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றி நான் கொதி வந்தோன்னே சிம்மில் போடாமல் கொஞ்சம் கூட்டி வச்சு கொஞ்சம் வேக வைக்க போகிறேன். கொஞ்சம் கூட்டி வச்சுன்னா ஃபுல்லாக கூட்டியில் 3/4 இதில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அரை வேக்காடு வந்த பிறகு நம்ம வந்து இப்போ அந்த வறுத்து வச்சுருக்கோம்ல பொடி, வறுத்து வச்சுருக்க வந்து நம்ம இப்போ திரித்து எடுக்க போகிறோம். திரித்து எடுத்துகிட்டு சிக்கன் அரை வேக்காடு வந்த பிறகு அந்த பொடியிலேருந்து நம்ம 2 ஸ்பூன் தான் போட போகிறோம். மீதி வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு என்னைக்குனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வந்து வறுத்து திரித்து பொடியாக்கி வைக்கேன். நீங்கள் கரம் மசாலா எப்படி திருப்பீங்கன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டேஸ்ட்லேயும் நான் பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். நானும் அதை ட்ரை பண்ணியும் பார்க்கேன். நான் 2 ஸ்பூன் போட்டேன். சிக்கன் எனக்கு அரை வேக்காடு வந்துருச்சு. இன்னமும் இதை சிம்மில் போட்டு நம்ம ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் போட்டு அது கிரேவி ஆகிற வரைக்கும் மூடி வைக்க போகிறோம். பாருங்கள், எனக்கு எண்ணெய் மிதந்து இப்படி வந்திருக்குன்னு நல்லா எனக்கு தேவையான அளவுக்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து இப்போது மல்லி இலை, புதினா இலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு அப்படியே வந்து நம்ம பரிமாற வேண்டியதான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்து
என்னென்ன வீடியோ பண்ணணும் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.